நான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். நான் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இரண்டாவது குடியரசுத் தலைவர், தற்போது 14வது குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர். நான் தான் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நான் தான் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இப்போ குடியரசுத் தலைவருக்கான தேர்தலுக்கான தகுதிகள்னா, முதல்ல 35 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், உள்ளாட்சி அமைப்பு, மாநில அரசு, நடுவண் அரசு போன்ற அரசுகளிடமிருந்து ஊதியம் வாங்கும் பதவிகள் இருக்கக்கூடாது. இந்த தகுதியெல்லாம் இருந்தால் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் நம்ம போட்டியிடலாம். அப்போ இந்த தேர்தல் குழுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் தேசிய தலைநகரான டெல்லி மற்றும் புதுச்சேரி ஆகிய புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு என்னை தேர்ந்தெடுக்கும். என்னுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம் ஆகும். இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கு குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரங்கள் உள்ளன. அதில் நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், ராஜதந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஒவ்வொரு நடுவண் அரசின் நிர்வாக அரசின் தலைவரும் நானே. சட்டமன்ற அதிகாரங்கள்ல இலக்கியம், கலை, பண்பாடு, விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை நான் மாநிலங்களவைக்கு நியமிப்பேன். நீதி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தப்பு செஞ்சவரை அவர் குற்றத்தை குறைக்கவும், தண்டனையை வழங்கவும், விடுவிக்கவும், மன்னிப்பை கொடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு. ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். நான் தற்கால பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. நான் தற்போதைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. நான் இந்தியாவின் 14வது பிரதம அமைச்சராவேன். நான் இந்தியாவின் பிரதம அமைச்சராக 3வது முறையாக பதவி வகிக்கின்றேன். நான் மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவராக என்னை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். நான் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுவிற்கும் இணைப்பு பாலமாக அமைந்துள்ளேன். எனது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். வாக்குரிமை 18 வயது நிரம்பிய அனைவரும், இந்திய குடிமக்கள் அனைவரும் நம்மளுடைய வாக்கை செலுத்தணும். நமது ஓட்டு நமது உரிமை.